அண்ணாமலையோட பிகினிங்லேருந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அவர் எப்படிங்கிறது கேரக்டர் வைஸு அவர் வந்து ஃபஸ்ட்டு அவர் பிகினிங்லேருந்து சொல்கிறது என்னென்னா மோடி அப்படிங்கிற ஒருத்தருக்கோசரம் அப்படிங்கிறது தான் ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காரு. ஒன்று. ரெண்டாவது அவர் நிறைய அவருக்கு நாலேஜ் இருக்குது, படித்தவர் நாலேஜ் இருக்குது. ரொம்ப வித்தியாசமாக அவர் ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இருந்து ஐபிஎஸ்ஸாக இருந்து அந்த அரசியலுக்கு வர்றதுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு இவர் தான் நினைக்கிறேன். அதோடு இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்குது. அண்ணாமலைங்கிறது நல்லா ரீச் ஆகிடுது. ஆனால் என்னென்னா அந்த பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஒரு 5-6 பேர் வந்து அவங்க எந்த ஒர்க்கும் பண்ணுறதில்ல, பண்ணாமல் அப்படியே டைரெக்டாக வரணும்னு பார்க்குறது வந்து அவருக்கு ரொம்ப மைனஸ். அதை வந்து அவங்களும் புரிஞ்சுக்கல. அவங்க வந்து ஒர்க்கும் பண்ணல. 2-3 எலெக்ஷனில் வின் பண்ண உள்ள தோற்று போனது தான் மிச்சம். இப்போ லேட்டஸ்ட்டாக கடைசியாக நடந்த சட்டமன்ற எலெக்ஷனில் 11%லேருந்து 3% ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதெல்லாம் வந்து பிஜேபி பார்க்காது பெரிய தப்பு. இதுதான் கடைசி சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தில் அவரை என்கரேஜ் பண்ணி உள்ளே கொண்டு வந்தால் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல விடிமோட்சம் இருக்குன்னு எல்லாரோட கருத்து இருக்குது. இது யாருமே மறுக்க முடியாது. ஏன்னா வெளியில் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர உள்ளுக்குள்ளே வந்து நல்ல போல்டான ஆளாக வரணுங்கிறது வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் ஒரு பக்கம் என்னன்னாக்கா அவர் நிறைய சொத்து சேர்த்துட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வதந்திகள் பரப்புகிறாங்க. வதந்திகள் ஈஸியாக ரீச் ஆகிடுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். மீடியா வந்து அதை தான் எடுத்துன்னு போகிறாங்க. ஆனால் இருந்தாலும் எது உண்மைன்னு வெளில வந்துடும். அதை நம்மளும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து லேட்டஸ்ட்டு வந்திருக்கக்கூடிய முதல்வருக்கு 0% தான் அட்மினிஸ்ட்ரேஷன் இது நாலேஜ் கிடையாது. அவரோட ஆக்ஷன் அப்படிங்கிற ஒன்றை மட்டும் பார்த்து தான் எல்லோரும் வந்து ஓட்டு போட்டிருக்காங்கங்கிறது உண்மையான விஷயம். அது வந்து யாரும் மறக்க முடியாது, அது கடந்து போக முடியாது. இப்போ வந்து அந்த பசங்கள்லாம் அவங்களோட பசங்க இன்டியூஸ் பண்ணி அவங்கள வந்து அதுக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும்னு சொல்லி தான் வர வச்சுருக்காங்கிறது வந்து அதுவும் ஒரு உண்மை. இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் தாண்டி புரிஞ்சுட்டு அரசியல்னால் என்ன, எம்எல்ஏவோட நேமு, அவங்களோட டிபார்ட்மெண்ட்டு, அவங்க என்ன பேர், எந்த தொகுதியும் கூட தெரியாமல் நிறைய பேர் கூட இப்போ விளம்பரம்லாம் பண்ணியிருக்காங்க, பிரச்சாரம்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கூட வந்திருக்கிற கட்சிக்கு வந்து ஒரு மைனஸு. அதெல்லாம் தாண்டி இப்போ அண்ணாமலையை பொறுத்தவரையிலும் எல்லாமே தெரியும், வாட் இஸ் வாட்டு தெரியும். ஆனால் அவரும் ஒரு அண்ணாமலை பத்தாது, கண்டிப்பாக பத்தாது. ஏன்னா சப்போஸ் அவருக்கு ஈக்குவலாக இன்னொரு நிறைய பேர் அவர் உருவாக்கி வச்சுருந்தாருன்னா நல்லது. பின்னாடி வரவங்களும் அதை வந்து அதை பொறுப்புணர்ந்து அவரோட தான் நமக்கு ஈக்குவலான ஆள். ஆனால் அவர் மாதிரியும் நம்மளும் இருக்கணுங்கிற இது வந்து உள் மனசில் இருக்கணும். அது இருக்காங்கிறது நமக்கு தெரியாது, அண்ணாமலைக்கு மட்டும் தான் தெரியும். அதனால் வந்து அண்ணாமலை வந்து நல்ல தி பெஸ்ட்டு எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதுமாரி அவருக்கு இப்போ ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தே ஆகணும். அது வந்து கட்சியை தாண்டி ஏன்னா கட்சியில் வந்து அவருக்கு வந்து வெயிட் கொடுக்கல, அவரை வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக செயல்பட வைக்கல அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பிஜேபியை பொறுத்தவரையில். அதனால் அவர் வந்து தனி கட்சி ஆரம்பித்தாலும் அதை கண்டிப்பாக வரவேற்பாங்க. இப்போ எப்படி விஜய்ங்கிற ஃபேஸ் வேல்யூ அதேமாரி அண்ணாமலைங்கிற ஃபேஸ் வேல்யூ. அண்ணாமலை வந்து பல விதத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் அதிகம், எப்படி ஆளுமை தன்மைங்கிறது வந்து அதிகமாக இருக்குது அவருக்கு. அது வந்து எல்லாருமே தெரிஞ்சுது, படித்தவர். இப்போ நிறைய கஷ்டம்னா என்னங்கிறது தெரியும். எல்லா ஜனங்களோட இதையும் போய் அட்டன் பண்ணுறாரு, அதையும் பார்க்கணும். அப்படியே விட்டுட்டு பேட்டி கொடுக்கலாம் வராமல் அப்படி பயந்துன்னு ஓடுறவர் கிடையாது. வெரி போல்டு, அது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதனால் அவர் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜனங்க வந்து இன்னொரு விஷயம், இப்போ வந்திருக்கிற கட்சிக்கு வந்து 55% எதிர்ப்பு ஓட்டு இருக்குங்கிறது வந்து முக்கியமாக பதிவு பண்ணணும், புரிஞ்சுதா? இப்போ அடுத்து வரக்கூடியதில் வந்து அந்த 55% வந்து அண்ணாமலை தக்க வச்சுட்டு அதுக்கு மேலேயும் நிறைய வருவார் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். இது இப்போ வந்திருக்கிற கட்சிக்கு அண்ணாமலைங்கிற ஆள் இல்லாதனால தான் அங்கே ஓட்டு போயிருக்குங்கிறது வந்து அது ஒரு உண்மை, அதுவும் மறக்க முடியாது. ஆக்சுவலாக 15% வந்து அண்ணாமலையோட ஓட்டு அங்கே போயிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. காரணம் என்னென்னா அவர் வந்து தலைவராக ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கணுங்கிற அந்த இதை எடுக்காதனால ஜனங்களுக்கு எலெக்ஷன் நிற்கலை அவரை. அதனால் வந்து நிறைய பேர் அங்கே போட்டிருக்காங்க, அதுவும் உண்மை. ஸோ அந்த 55+15ங்கும்போது ஒரு 60% அவருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் அண்ணாமலை தி பெஸ்ட்டு, இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எந்தெந்த கட்சிக்கு பாதிக்கும்னா ஊழல் யார் பண்ணாங்களோ அந்த கட்சிக்கு கண்டிப்பாக பாதிக்கும். அதை வந்து அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. இப்போ வந்து டிஎம்கேயோட ஊழல் ஃபைல்லாம் எடுத்து காமிச்சிட்டாரு. அடுத்து ஏடிஎம்கே ஊழல் ஃபைல் காமிக்கிறதுக்குள்ளே ஏடிஎம்கே அலைன்ஸ் வச்சிட்டாங்க. அது ஒரு மைனஸ். அவர் வாய் திறக்க முடியாமல் பூட்டு போட்டாங்க. அந்த இடத்துல அதை சொல்ல முடியாமல் போச்சு. இப்போ தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே சொல்கிறார். டாப் டு பாட்டம் எந்த கட்சியாக இருந்தாலும் பயப்பட மாட்டார். ஈவன் தோ பிஜேபி கூட சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பட் அவர் வந்து
மோடியை மட்டும் பார்க்கறதுனால பிஜேபி கூட சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். தனி கட்சியாக வந்துடுதுன்னா அதை சொல்லுவாரா இல்லையாங்கிறது அவரோட முடிவு.